Good evening students. Today we are going to learn about email security and PGP, pretty good privacy. That is email security அப்படின்னா என்னன்னா இப்போ வந்துட்டு email is one of the most widely used and regarded network service. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மெசேஜ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக்யூர்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இமெயிலே வந்துட்டு என்ன இருக்குது இல்லை, செக்யூரிட்டி வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி தடுக்கலாம், எந்த மாதிரியான செக்யூரிட்டியில் வந்துட்டு வச்சோம்னா டேட்டா செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன்று என்னன்னா வந்துட்டு பிஜிபி, pretty good privacy அப்படிங்கிறாங்க. ஸோ இமெயில் செக்யூரிட்டியோட என்ஹான்ஸ்மெண்ட் என்னன்னா அதே தான், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிகேஷன், மெசேஜ் இன்டெகிரிட்டி, நான் ரெப்புடியேஷன் ஆஃப் ஒரிஜின். இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ டுடே வந்துட்டு pretty good privacy அப்படின்னா என்னங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். யார் டெவலப் பண்ணாங்கன்னா பில் ஜிம்மர்மேன் அப்படிங்கிற ஒரு டெவலப் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா கிரிப்டோ அல்காரிதம் யூஸ் பண்ணி இது வந்துட்டு எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இன்டகிரேட்டட் இன்டு சிங்கிள் ப்ரோக்ராம். ஸோ pretty good privacy அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஜிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சாதாரணமா லெட்டரை யார் வேணாலும் வழியில வந்துட்டு பிரிச்சு படிக்கலாம். ஆனா பிஜிபி யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வருது, அந்த லெட்டர் வந்துட்டு யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்துடலாம். ஆனா அந்த பிஜிபி யூஸ் பண்ணி ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணினா அது ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அது எப்படி செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எப்படின்னா அதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு பிஜிபியில. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன். அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னாவே ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அதாவது என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீ லெட்டரை எழுதிட்டு உங்க வீட்டு சீல வச்சு சைன் பண்ற, சரியா. இது மூலியமா அந்த லெட்டர் உன்கிட்ட இருந்து தான் ரிசீவருக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீ லெட்டர் எழுதிட்டு உங்க வீட்டு சீல வச்சு சைன் பண்ணிடுற. ஸோ இது மூலியமா என்ன ஆகும், அந்த லெட்டர் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு ரிசீவர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுதான் என்னது, ஆத்தென்டிகேஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறாங்க. நீயா ஒரு சீலை ரெடி பண்ணி ஒட்டி அனுப்பிச்சிட்டேன்னா ஓகே, இது வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதே என்கிரிப்ஷன், கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன அப்படின்னா லெட்டரை யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு ரகசிய மொழியில் எழுதுற. அது வந்து ரிசீவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டிக்ஷனரியை வச்சுதான் படிக்க முடியும், கிளியரா. ஸோ நீ லெட்டரை வந்துட்டு யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு சீக்ரெட் கோடை வச்சுட்டு எழுதிடுற. அது வந்துட்டு ரிசீவர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டிக்ஷனரி இருக்கும். ஸ்பெஷல் டிக்ஷனரினா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரைவேட் கீ அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டிக்ஷனரியை வச்சுதான் படிக்க முடியும் யாரு, ரிசீவர். ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது வந்துட்டு என்ன ஆகும்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டியா இருக்கும். இதுதான் வந்து என்னது பிஜிபியோட மெயின் இம்பார்ட்டன்டானது, ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆத்தென்டிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதாவது அது எப்படியெல்லாம் வந்துட்டு இது நடக்கும் அப்படிங்கிறது. ஒரு லெட்டரை ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே இது வந்துட்டு ஈஸியாக அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ இமெயில் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பிஜிபி மூலியமா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி செக்கிங், அதாவது ஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஐபி செக்யூரிட்டிக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், சரிங்களா. என்னன்னா இன்டர்நெட் ரோட் செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஐபி செக்யூரிட்டினா இன்டர்நெட் ரோட் செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. அது என்ன மெயினா பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு செக்யூரிட்டி வேன் ஞாபகம் வச்சுக்கலாம். செக்யூரிட்டி வேன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஏடிஎம்க்கு வந்துட்டு மணி லோட் பண்றதுக்கு ஒரு வேன் வரும் இல்லையா, அமௌண்ட் மணி வச்சு கொண்டு போற வேன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேன் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள மணி இருக்கு. ஸோ ஃபுல் செக்யூரிட்டி கார்டோட தான் அந்த மணி வந்துட்டு கொண்டு வந்து ஏடிஎம்ல ரீலோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வர வழியில் அந்த வேன் வந்துட்டு எவ்வளோ செக்யூர்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஐபி செக்யூரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ரோடு. அதுல உங்க டேட்டா வந்துட்டு சாதாரணமா கார்ல போனா யார் வேணாலும் தடுத்து திருடிடலாம். ஆனா ஐபி செகண்ட் வந்துட்டு உங்க டேட்டாவை என்ன பண்ணும்னா ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியா வந்துட்டு வேனுக்குள்ள வச்சு அனுப்பும். அதுதான் அந்த ஐபி செக்யூரிட்டி. ரோட்ல கார்லயோ நார்மல் கார்ல எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன பண்ணிடும், ஈஸியா வந்துட்டு யாராவது வந்துட்டு திருடி பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த ஐபி செக்யூரிட்டியோட நீ அனுப்பும் போது ரொம்ப சேஃபா கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க.
இதுக்கு 2 முக்கியமான ஷீல்டு இருக்கு. என்னன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்கேப்சுலேட்டிங் செக்யூரிட்டி பேலோட் அப்படிங்கிறாங்க. ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர் அப்படின்னா ஒரு வண்டியில இருக்கிற சீல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வண்டி எங்கேயாவது வந்துட்டு நிறுத்துறப்ப பார்த்தோம்னா, இல்ல யாராவது வந்துட்டு அந்த வண்டியை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பாக்கெட்டை மாத்தினாங்கன்னா உள்ள இருக்கிற பாக்ஸை வந்துட்டு எடுத்து பணத்தை திருடுறாங்க அப்படிங்க பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இது வந்துட்டு ஒரு சீல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர் வச்சிட்டோம்னா யாராவது வந்துட்டு டச் பண்ணாவே உனக்கு இண்டிகேஷன் வந்துடும். இது வந்துட்டு டேட்டாவை மறைக்காது, ஆனா சேஃப்டியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பேலோட். அது என்ன பண்ணும்னா வண்டி ஃபுல்லா இப்ப பிளாக் கிளாஸ் போட்டு கவர் பண்றோம் இல்லையா? ஸோ பிளாக் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்ட வண்டி ஃபுல்லா அப்படின்னா உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு வெளியில தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவோம். உள்ள இருக்கிற டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வெளியில இருந்து பார்த்தா நமக்கு எதுவுமே தெரியாது. ஓ இதுக்குள்ள அமௌண்ட் இருக்கு, மணி கொண்டு போறாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மெயினா ஆத்தென்டிகேஷன் ஹெட்டரும் செக்யூரிட்டி பேலோடும் வந்துட்டு இங்க மெயினா வந்துட்டு என்ன பண்ணணும்னா செக்யூர்ட் அண்ட் சேஃபா வந்துட்டு கொண்டு போய் ரிசீவர்கிட்ட ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அமௌண்ட் கொண்டு போற வண்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா ஒரு வண்டியில வந்துட்டு அமௌண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா யார் வேணாலும் திருடி எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இந்த ஐபி செக்யூரிட்டி மூலியமா எடுத்துட்டு போகும்போது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த 2 கான்செப்ட் இன்னைக்கு, பிரெட்டி குட் பிரைவசியும் இன்டர்நெட் ரோட் செக்யூரிட்டியும். ஸோ இது 2 உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மீதி 2 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.